டுப்பாலே 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 டும்கலக்கடி லக்கடி லக்கடி டும்கலக்கடி லக்கடி லக்கடி டுப்பாலே டுப்பாலே. ஹலோ கைஸ், இதுதான் என்னோடய புது கார் மஹிந்திரா ஸ்கார்பியோ என். இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங். ஸ்கார்பியோ இல்லை, ஸ்கார்பியோ என். ஸ்கார்பியோ 0 ஸ்டார், என்னு தான் 5 ஸ்டார். நான் என்னு வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பஸ்ஸை திருட போகிறோம். அதாவது புது பஸ்ஸு கைஸ், நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு. இந்த காரை வச்சுன்னு போய் அந்த பஸ்ஸை திருடிட வேண்டாம். வாங்க கிளம்புவோம், ஆரம்பிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க, கார் ஏறலாம். காரில் ஐயோ, கார் ஆஃபே பண்ணலையா? அவ்வளோதான், கிளம்பும். இந்த வண்டி செம்ம. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 212 15 214 கைஸ். ஸோ வாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து சைடில் தான் இருக்குது. வண்டி எதுவும் வருதா? இல்லை, அப்படியே ரைட் எடுத்துகிற வண்டி தான். இப்படி தானே அந்த சைட் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சைட் போகணும். தப்பாக ஏறிட்டு. ஆமாம், நம்ம ஆப்போசிட்டில் வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஐயோ, ஆப்போசிட்டா? அந்த காரோட டிசைன் பாருங்களேன், பின்னாடி மாதிரி இருக்குது. அந்த லைட்டு ஹைடி மாடிக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது. இங்கே தான் சேலத்தில் இருக்கோம் நம்ம. சேலம் மாநகராட்சி ஏதோ ஒன்று, அங்கே தான் பஸ்ஸை விட்டு வச்சுருங்க. நம்ம காரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட முடியாது, ஏன்னா காரில் நம்பர் பிளேட் இருக்கான்னு தெரில. ஆனால் காரை ஃபோட்டோ எடுத்து வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், காரை இந்த பக்கத்தில் இருக்குது, இருங்க பக்கத்தில் விட்டுருலாம். இங்கே விடலாமா அங்கே விடலாமா தெரியவே இல்லையே கைஸ். நம்ம காரை இங்கே விட வேணாம், இங்கே ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அப்புறம் நம்ம பஸ்ஸை திருடுற மாதிரி. ஐயோ, நம்ம பஸ் போச்சுரா. இந்த கார் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்களா கைஸ்? நான் வந்து ஸ்பீடாக அடித்தேன், ஒரு தட்டினேன் 99 தான் வந்துருக்குது. 99 வந்துருக்குது. எவ்வளோ பில்டு குவாலிட்டி பாருங்கள். இது கேமில், ரியல் லைஃப்பில் பிச்சுக்கும். பிச்சுக்கோன்னா கார் பிச்சுக்காது. அதான் பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்கும், அதான் பிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போது பின்னாடியே ரிவர்ஸில் ஸ்லோவாக போனால் வேஸ்ட்டு. நம்ம டக்குன்னு காரையே எடுத்துரும். மழை வர போய்தா? இருங்க கைஸ், நான் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருங்க. என்னடா அது, காரு கோணியாக போகுது. ஐயோ, நடுவில் வேறு டிவைடர் வச்சுட்டாங்க கைஸ். கொடுமை பண்ணுறீங்கடா. இங்கே வச்சு வந்தான், இந்த மரம் தாண்டா இருக்கும். ஸோ நான் எதுக்கு இப்போ ஆப்போசிட்லேயே போடுறேன். தட்டிட்ட இது இங்கே நான் ஒரு கண்டுபிடிச்சிருங்க. அது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட், என்னடா இது பள்ளத்தில் ஏற்றுறேன்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் சரியாக இருக்காது. என்ன பேக்ரவுண்டு, ஃபோட்டோவை எடுக்க போகிறோம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டும் குப்பை மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம். ஓகே போகலாம். ரைட் போகலாம். ஏன்னா போகிறதே இப்போ ரைட்டு தான். போச்சு. இருங்க, இங்கே இருக்குதா? இங்கே விட்டுலாமா? போயிடுச்சு கைஸ் அந்த இடம். பின்னாடி போ. யார் போகுது? அப்பா, நடுக்கிறவர் கூட கொஞ்சம் நல்லா தான் நடுக்கிறார். ஓகே, இங்கே தான். ஆனால் நான் வேறு இடம் சொன்னேன், அது எங்கன்னு தெரில. அவசரத்துக்கு இதுதான் இருக்கு. இருங்க, அப்படியே உள்ளே போகலாம். முன்னாடி விட்டுறலாம், பின்னாடி இருங்க, அங்கே விட்டுறலாம். அங்கே யார் கண்ணுமே தெரியாது. காரு தெரியும், கண்ணுக்கு தெரியும், ஆனால் நார்மலாக நடக்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் யாருதுன்னே தெரில. இங்கே விட்டுறலாமா? கார் தெரியுமா? கார் தெரியாதுல்ல, எல்லாம் பின்னாடி விட்டுருலாம். இன்னும் ஐயோ, கிட்ட வந்து டேர்ன் எடுக்கிறேனே. கரெக்டாக இருக்கும். வெயில் தான் அடிக்கும், பரவாயில்ல விடும். சாக இங்கே விட்டுறலாமா? இன்னும் லைட்டாக ஃப்ரண்ட்டு போயிடலாம். அப்புறம் கண்டுபிடிச்ச உடனே அடிச்சிட போகிறாங்க.
அடிக்க மாட்டாங்க, திருடுற போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஓகே, ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு டைம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமா? வாங்க, ஓடு ஓடு ஓடு. என்னடா ஓடு 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 ஓடு. இந்த தாத்தா இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் கூட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க. அது கொஞ்சம் அங்கிள் அண்ணா மாதிரி இருப்பாங்க. தாத்தா கன்ஃபார்ம் தாத்தா. அப்படியே ஓட வேண்டியதான். பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னா, ஐயோ இந்த பாருங்க, நான் உங்களுக்கு மேப்பில் போட்டு காமிக்கிறேன். நம்ம இங்கே இருக்கோமா, பஸ் ஸ்டாண்டு தனியாக ஏதோ மகா மோட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்குது. ஓடுறா 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 ஓடுறா, கைப்புள்ள ஓடுறா. ஜம்ப்பு பண்ணால் ஸ்பீடாக தான் போவாங்க, இன்னும் ஸ்லோவாக போகிறேன். கொஞ்சம் முன்னாடியே விட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்னாடி வந்துட்டேன். நடா இது கொடுமை பத்துறீங்கடா, கொடுமைடா இதெல்லாம். ஓடுறா ஓடுறா. ஓடு 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 ஓடு. அவ்வளோதான், வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதுதானே தெரியல, வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் வந்துட்டோம். அதுதான் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்டில் இருக்குது. ஆமாம், நம்ம வரும்போது இப்படியா இருந்தது? இப்படி இல்லைல்ல, நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்ல, உங்களுக்கு தெரில. எனக்கு தெரில. ஸோ கைஸ், நான் எப்படியோ ஓடி ஓடி வந்துட்டேன். நம்ம பஸ்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள். நான் ஏதோ புது பஸ்ஸுன்னு நினச்சேன். 90% இருக்குது. அதான் ஹெல்த்து 90% இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இந்த பஸ்ஸை கொஞ்சம் இருங்க. யாரும் இல்லைல்ல, முதல்ல அதை பார்த்துக்கணும். அப்புறம் யாராவது இருக்க போகிறாங்க. நல்லா இருக்குது பஸ்ஸு. அப்போ எப்படி 90% சடப்பாவி முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, யாரும் இல்லை. அப்போ ஏதாவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. யாரும் இல்லைல்ல, ஒருத்தன் போகிறான். இல்லை அடுத்து அழுத்து 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 அழுத்து. பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதை நம்ம ரெடி பண்ணி இதோ இந்த இடம் தாங்க சொன்னேன் நான், குப்பை மேடாக இருக்கும்னு. பரவாயில்ல விடுங்க, நம்ம காரை அங்கேயே விட்டோம். காரை யாரும் எடுக்காமல் இருந்தால் சரி. கார் எங்கே விட்டோம் அதை மறந்துட்டேன். இங்கே தானே காரே. இங்கே தானே கார். பாய் பாய் பாய். கார் யாரும் எடுக்க மாட்டாங்க, அப்புறமா நான் எடுத்துப்பேன். ஸோ இருங்க, இந்த பஸ்ஸு முதல்ல டாப் ஸ்பீடு செக் பண்ணோம். ஏன்னா சஸ்பென்ஷன் சரியாகவே இல்லை கைஸ். இதுக்கு அந்த காரே வச்சு நில்லாம் பாருங்க. இருங்க, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஓகேலாம் இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பூர் தான். டாப் ஸ்பீடை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. டாப் ஸ்பீடு இருங்க, ஃபுல்லாக அழுத்துறேன். கையை வச்சு ஃபுல்லாக அழுத்துறேன் பாருங்கள். 124 தான் போகுது. அந்த காரு 214 போகுது. அந்த கார் அளவுக்குலாம் போக முடியாது. அந்த காரில் நல்லா ஒரு இந்த சஸ்பென்ஷன், ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங்கில் செம்மையாக இருக்குது. இந்த பஸ்ஸு கூட பிரேக்கிங் இருங்க, பிரேக்கிங் செக் பண்ணலாம். வாங்க, இப்போ நான் ஃபுல்லாக அழுத்துறேன். முதல்ல 124 தானே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். 124 போகலாம். சைட் மிரர் பாருங்களேன், உள்ளே வச்சுருக்காங்க. என்னடா கொடுமை இது கைஸ். இந்த கேமில் ஒரு சின்ன டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த பஸ்லாம் அடாஸ் கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2ன்னு நினைக்கிறேன். அடாஸ் கொடுத்துருக்கான். மெயினாக ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் திரும்ப ஆரம்பிக்கும் போது பஸ்ஸு ஸ்டாப்பில் தானே லைட்டாக ஆக்சிலேட்டர் விட்டேன். அந்த ரெட் காரு சைடில் வருதுல்ல, அந்த ரெட் காரு கொஞ்சம் முன்னாடி இல்லை பின்னாடி சைடில் அந்த ரெட் காரை டக்குன்னு பிரேக் அடிச்சுனா, அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஆனால் ஆக்சிலேட்டர் எடுத்துக்கு டக்குன்னு போச்சு. அப்பா, ஸ்டெபிலிட்டியில் வேஸ்ட் இருங்க, இதெல்லாம் வச்சுருக்கோங்க. நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கேம். இருங்க, இந்த பஸ்ஸில் இப்போ என்ன சொன்னால் பிரேக்கிங் டெஸ்ட். இருங்க, முதல்ல இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நல்லா தான் இருக்குது, சுமார் தான். எங்கே போய் பிரேக் அடிக்கலாம்? இருங்க, நம்ம சென்னைக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். தெரில, இருங்க. சென்னையெலாம் தாண்டிட்டோம்ல, சாரி. இங்கே பிரேக் அடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 127
ஓகே பரவாயில்ல, போகலாம், அடிச்சு விடுங்க. இருங்க, நம்ம நெக்ஸ்ட்டு சிட்டிக்கே போயிடலாம். டக்குன்னு போ, முடிஞ்சிடுச்சு அதெல்லாம். ஓகே, அதுதான் வந்துட்டோம். ஓகே, கார் டிரைவிங் ஆன்லைன் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் முடிஞ்சாதான் கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா நிறைய வீட்டில் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடியணும். அதே மாதிரி நம்ம சேனல்லாம் சில அப்டேட்ஸ் பண்ணோம், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பார்க்குறேன். இன்னும் காப்பிரைட் வந்ததுன்னா கூட தெரில, நான் பார்க்கவே இல்லை. ரோட்டில் செம்மையாக இருக்குது. ஐயோ 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 ஐயோ, அங்கே சரியான கேப்பு கைஸ், பார்க்கவே இல்லை. இப்போ ரொம்ப வரம் போயிட்டேன். அந்த டிவைடரே இல்லை, குட்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப இதோ எவ்வளோ தெரியுமா, இவ்வளோ போயிட்டேன். ஐயோ ஏற்றி போகிறேன், இப்போ ரொம்ப வரமாக போயிட்டு. கைஸ், இந்த பஸ்ஸில் ஒரு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, இந்த டேர்னிங்ஸ், இந்த வண்டி ஐயோ போச்சு. லாரி பாருங்களேன். பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் ரொம்ப ஓவர் கைஸ். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியானா இந்த லைட் அடித்தேன்னா செம்மையாக இருக்குது. லைட் அடித்தேன்னா டக்குன்னு முன்னாடி போகிற வண்டி நிறுத்துருவாங்க. இங்கே ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க, செம்ம 40 தான் போவோம், 40 60 தான் போகிறோம். இப்போ இந்த லாரி எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பாருங்களேன், மேலே தெரியுதா, 97. ஏய் ஓ ஏய் 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 ரொம்ப ஓரமாக போகிறான் பாரு, லூசு, தள்ளி விட்டேன், ஆப்போசிட்டில் போகிறோம். ஆனால் இப்போ எப்படி போனோம், இப்படியா அப்படியா இப்படியா? போலீஸ் 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 சார், நீங்கள் உங்களெலாம் பயமே இல்லையா? ஒரு பெரிய பஸ் வருது, கண்ணு தெரியாத போலீஸ். ஐயோ ஐயோ இடிச்சிட்டேனே போலீஸப்பா. 85% அவ்வளோதான், மிச்சு விட்டாங்க போங்க. ஏண்டா இப்படி போய் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு, மேப்பில் பாருங்களேன், ஒரு பெரிய சின்ன யூட்டன் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி அடிப்பேன், எங்கேருந்து எப்படி அடிக்கணும், இப்படி போகணுமா, நான் இப்படியே திருப்பேனே, சரி அப்படியே போங்க, அதான் ஈஸி. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் திரும்ப. யார்ரா நீ போகிறான் பாருங்களேன், சொன்னேன்ல பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாலாம் ஸ்லோவாக போவாங்க, டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க லைட் அடித்தானா. பாருங்களேன், பரவாயில்ல, இண்டிகேட்டர்லாம் போடுறாங்க. இந்த டேர்னிங்லாம் இண்டிகேட்டர் தேவையில்லடா. தேவைதான், நான் தேவையில்லை சொல்கிறேன். தள்ளுறான் போடுறேன். கண்ணு தெரியுதாடா, எனக்கு தெரிலடா உன் காரு எவ்வளோ. ஐயோ காரே தெரில. இப்போ தெரியுது. ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? அடா பாவீங்களா கைஸ், ஒரு பெரிய அநியாயம் பண்ணி விட்டாங்களே. பின்னாடி காரு, அப்படியே போவான். ஓ காரே அப்படிதான் கரெக்டாக தான் போகுது, நம்ம தப்பாக போகணும். ஐயோ பஸ் முன்னால் முடியும் பஸ்ஸு, முன்னால் முடியும் பஸ்ஸு, முன்னால் முடியும் பஸ்ஸு. அதுதான் ஏறிட்டான். நம்ம கார் எப்படி இருக்குதுன்னு தெரில, எந்த நிலமையில இருக்குதுன்னு தெரில, யாராவது எடுத்துருப்பாங்களாம் கூட தெரில. எங்கே ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்குது. எப்படிடா நான் லெஃப்ட் எடுப்பேன், சைடில் இடிக்குமேடா. இருங்க, நம்ம டிரைவிங் ஸ்கில்லை காட்டும். அப்பா ரொம்ப க்ளோஸ் கைஸ், காரை வேற நிறுத்திட்டான். எப்போனா தான் கைஸ் நிறுத்துறான். வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். இந்த பஸ்ஸில் என்ன சென்டர் கேமரா, அப்புறம் என்னது இன்டீரியர் கேமரா, அப்புறம் என்னது எக்ஸ்டீரியர் கேமரா. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் 2, அப்புறம் அந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, அங்கே குட்டியாக இன்டீரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் ஒன்று, சரி, அப்புறம் லெஃப்டில் 2 கொடுத்துருக்காங்க. ஐயோ ரொம்ப லெஃப்ட் எடுத்துட்டேனே, பரவாயில்ல இடியில. பஸ்ஸு கொஞ்சம் குட்டி தான், ஆனால் உள்ள பெருசு, லென்த்து குட்டி. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பண்ணால் ஒரு வால்வோ பஸ்ஸை திருடலாம். எனக்கு ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்தது, இந்த வால்வோ பஸ்ஸு இதான் கோயம்புத்தூரில் நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோயம்புத்தூரில் தான் நிற்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு தெரில. கோயம்புத்தூர் வந்துட்டோமா? அப்பா செம்ம. வாங்க நம்ம பஸ்ஸை நிறுத்திடுவோம். எங்கே நிறுத்திடுவான்னு தெரில, இருங்க பஸ்ஸை உள்ளே எடுத்துன்னு போயிடும். இங்கே ஆரோ மார்க் வந்து வெளில தான் காமிக்குது, நம்ம எங்கே வேணால் விட்டுக்கலாம். அதெல்லாம் செட்டிங்ஸ் பொறுத்து. செட்டிங்ஸை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் செட்டிங்ஸை எப்படியாவது மாற்றிக்கிறேன். இப்போ பஸ்ஸை போய் நல்ல ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்படி சிவகை இப்படியே நிறுத்துகிறோம். மேலே இடிக்குமா? இடிக்கல சார், இருங்க நான்
அவன் பார்த்தேன், இருங்க நான் சொல்கிறேன், இருங்க எப்படியாவது நிறுத்துறோம். கரெக்டாக தான் நிறுத்திருக்கேன் நான். என்னோட டிரைவிங் ஸ்கில்லு பார்த்தீங்களா? இன்டீரியரில் இருந்த கரெக்டாக நிறுத்திருங்க. எப்படி கோடுக்கு நடுவில் நிறுத்தி வச்சுருங்க. கார்னா கூட ஈஸி, பஸ்ஸு யாருக்கிட்ட? இந்த பஸ்ஸு பாருங்களேன், நல்லா ஸ்க்ராட்ச் போட்டு ஸ்க்ராட்ச் எது எழுதிருக்கு, மை லைஃப் மை ரூல்ஸ். ஆமாம் தெரியும், எதுக்கு நல்லா இடிச்சிருப்போம் போலுக்கு. நம்ம பஸ்ஸு பாருங்கள் 89%. ஐயோ ஐயோ, அந்த காரே பெஸ்ட்டு பில். ஓ தப்பாக நிறுத்திட்டேன் கைஸ். லெஃப்ட் சைட் பாருங்கள், கொஞ்சம் ஏற்றி விட்டேன். இட்ஸ் ஓகே ப்ரோ, இட்ஸ் ஓகே ப்ரோ. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் என்னால் எபிசோட்ஸ்லாம் போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.